இந்த வீக்கோட பெஸ்ட் பர்ஃபார்மர் ஒஸ்ட் பர்ஃபார்மர் சொல்லி ஒரு சிலரை இவங்க செலக்ட் பண்ணாங்க. செலக்ட் பண்ணது எல்லாமே ஓகே. பட் அதுக்கு இவங்க சொன்ன ரீசன்லாம் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்ற பட்சத்தில் அந்த டாஸ்க்ல எப்படி அவங்க நல்லா ப்ளே பண்ணாங்களா இல்லையா, இல்ல இந்த வீக் ஃபுல்லாவே அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, இன்னும் பெட்டரா இருந்ததா, இதெல்லாத்தையும் சொல்லாம பெருசா ஆர்கியூ பண்ணாம கத்தாம இருக்காங்க அப்படின்றனாலேயே ஒருத்தவங்களுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்துருக்காங்க. இந்த டாஸ்க்ல எப்படி ப்ளே பண்ணாங்க அதெல்லாம் இவங்களுக்கு தேவையில்லை. ஆனா வந்து போன வாரத்தை விட இந்த வாரம் இவங்க வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க அப்படின்றனால நான் பெஸ்ட் பர்ஃபார்மர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு இது பர்சனலா எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, நம்ம பார்வதி இதுக்கு முன்னாடி வரையும் யாரையுமே பேச விடாம ரொம்ப கத்திக்கிட்டே இருப்பாங்க. அதனால மற்றவங்களா பெருசா வெளியே தெரியாம இவங்களே வந்துட்டு எல்லா ப்ரோமோலையும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, எல்லா இடத்துலையுமே ரொம்ப அவுட்டா தெரிவாங்க. ஆனா இந்த வாரம் பார்வதின்ற ஒருத்தர் அடங்கினால நிறைய பேருக்கு அங்க பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு ஸ்பேஸ் கிடைச்சிது. இப்போ இந்த நம்ம பெஸ்ட் பர்ஃபார்மர்னு சொல்லி பார்வதியை சொல்லிட்டோம்னா இது அப்படியே மெயின்டைன் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. நம்மளும் வந்து நிறைய இடத்துல வெளியே தெரியும் அப்படின்றனாலேயே மறுபடியும் ஒரு குரூப்பா சேர்ந்து பார்வதியை பெஸ்ட் பர்ஃபார்மரா தேர்ந்தெடுத்துட்டாங்க. அதர்வைஸ் அவங்க பண்ண டாஸ்கோ இல்ல இந்த வீக் ஃபுல்லா அவங்க பண்ண கான்ட்ரிபியூஷனை வச்சோ அவங்க எந்த வகையிலுமே இந்த பெஸ்ட் பர்ஃபார்மரை செலக்ட் பண்ணல அப்படின்றதா எனக்கு தோணுது. அண்ட் ஒஸ்ட் பர்ஃபார்மருக்குமே இவங்க கொடுத்த ரீசன் எல்லாமே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருந்தது. யாரெல்லாம் இவங்களுக்கு பர்சனலா பிடிக்கலையோ, யாரெல்லாம் இவங்களுக்கு பர்சனலா வேற வேற கருத்து இருக்கோ அதெல்லாத்தையும் சொல்லி தான் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர்னு சொல்லியிருந்தாங்க. ஒஸ்ட் பர்ஃபார்மர்னா இப்போ வரைக்கும் எந்த டாஸ்க்லயுமே வந்து பெருசா இன்வால்மெண்ட் இல்லாம இந்த வீக்கும் பெருசா வெளியே தெரியாம இருக்கிறவங்க தான். அப்படி இருக்கப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும் வார வாரம் அரோரா அண்ட் துஷார் தான் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் வாங்கணும். சாண்ட்ரா பண்ண சீக்ரெட் டாஸ்க் இவங்க எல்லாருக்கும் தெரியாது, அதனால இவங்க தெரியாம சொல்லிட்டாங்க அப்படின்னாலுமே இதை விட ஒஸ்ட் பிளேயர் நிறைய பேர் இருக்காங்களே. சாண்ட்ரா ஒரு பக்கம் ஓகே, இன்னொரு பக்கம் எஃப்ஜேவை விட அந்த இடத்துல நிறைய பேர் ஃபில் பண்றதுக்கு இருக்காங்களே, சொல்லியிருக்கலாமே அப்படின்றது என்னோட கருத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது கரெக்டா இல்ல வேற யாருக்காவது கொடுத்துருக்கணும் அப்படின்னு தோணுதா? என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.